60,000 இராணுவ வீரர்களை காசாவை நோக்கி குவிக்க தயாராகும் இஸ்ரேல். போர் நிறுத்தத்துக்கான பதிலை சொல்லாமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேல். பலஸ்தீனத்திற்கான கனவை முழுமையாக தகர்க்க முயற்சிக்கிறதா இஸ்ரேல்? உக்ரைன் நடுவாற்றில் விடப்பட்டுள்ளதா, நட்டாற்றில் விடப்பட்டுள்ளதா? ஐரோப்பா தான் உக்ரைனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கும் அமெரிக்காவின் முக்கிய பிரமுகர். இன்று ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், இஸ்ரேல் அறிவித்த ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் 60,000 இராணுவ ரீவிசிட்ஸ், அதாவது இந்த ரீவிசிட்ஸ் என்பது அவர்கள் முழுமையாக இராணுவத்தில் வேலை செய்பவர்கள் அல்ல, ஆனால் இராணுவ பயிற்சியெல்லாம் பெற்றவர்கள். அவர்கள் தற்பொழுது என்னவென்றால் இராணுவத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இராணுவம் அழைத்தால் அவர்கள் இராணுவ செயற்பாட்டுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு 60,000 பேரை இஸ்ரேல் இராணுவம் வரும்படி அழைத்துள்ளது காசாவை நோக்கி நகர்த்துவதற்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு படை நகர்வு ஒன்று இஸ்ரேல் முன்னெடுக்க தயாராகி வருவதாக தெரிகிறது. அதாவது ஆரம்பத்தில் இஸ்ரேல் இந்த நகர்வை செப்டம்பர் மாதமளவில் ஆரம்பிக்கலாம் என்றுதான் இருந்தது. அந்த சமயத்தில் அந்த இன்பிட்வீன் டைமில் ஏதாவது போர் நிறுத்தம் நடைபெற்றால் அதை பற்றி பரிசீலிப்பதற்கான ஒரு கால அவகாசமாக காலத்தை வைத்திருந்த போதும், தற்பொழுது இஸ்ரேல் தந்த முடிவை மாற்றி உடனடியாக காசாவை நோக்கி இந்த 60,000 பேரை நகர்த்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த 60,000 பேரை எந்த விதத்தில் இஸ்ரேல் பாவிக்கப் போகிறது என்றால், பகுதி பகுதியாக காசாவை நோக்கி, காசாவை ஒரு சுற்றி வளைப்பாக நகர்த்தி முழு காசாவையும் கைப்பற்றும் ஒரு திட்டத்தை தான் இஸ்ரேல் வகுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இருந்தபோதும் இதற்கு எந்த விதமான அமெரிக்காவின் எந்த விதமான ரியாக்ஷனும் இப்போதைக்கு வரவில்லையாயிருந்தாலும், இதர பல மேற்குலக நாடுகள் இந்த முயற்சிக்கு இது ஒரு சீஸ்ஃபயரை கெடுக்கும், அதாவது போர் நிறுத்தத்தை கெடுக்கும், அந்த முயற்சியை இல்லாதொழிக்கும் ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கிறது. இந்த சமயத்தில் ஈஜிப்டும் கட்டாரும் இணைந்து அந்த முயற்சித்து அந்த சீஸ்ஃபயருக்கு ஹமாஸ் ஏற்கனவே ஒத்துழைப்பு வழங்கியிருந்த போது இஸ்ரேல் இன்னும் அதற்கான எந்தவித பதிலையும் வழங்கவில்லை. ஸோ இது ஒரு கால இழுத்தடிப்பாக இருக்கலாம், வேறு எதுவும் திட்டம் வைத்திருக்கிறதோ தெரியவில்லை. இந்த நிலையில் அமெரிக்காவும் இந்த சீஸ்ஃபயரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவதாகவும், ட்ரம்ப் அந்த சீஸ்ஃபயரை பற்றி சற்று ஆலோசித்து வருவதாகவும் தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் நட்டனியாகு தற்பொழுது இரண்டு பக்கமும் தாக்கப்படும் ஒரு மத்தளம் போல் மாறியுள்ளதாகவும், ஒரு பக்கம் மேற்குலக நாடுகள் அமெரிக்கா மற்றும் ஈஜிப்ட், கட்டார் போன்ற நாடுகள் போர் நிறுத்தத்தை வழங்க சொல்லியும், இன்னொரு பக்கம் அவரது அரசாங்கத்தில் இருக்கும் ஃபார் ரைட் சிந்தனை கொண்ட அரசியல்வாதிகள், கட்சி பிரமுகர்கள் இந்த போரை உடனடியாக நடத்தி ஹமாஸை அழித்து பலஸ்தீனத்தை முழுமையாக கைப்பற்றும்படி அழுத்தம் கொடுப்பதாகவும் அங்கு உள்ளிருந்து வரும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ தற்பொழுது இதைவிட இன்னொரு ப்ரெஷர் ஒன்று நட்டனியாவுக்கு வந்திருக்கிறது இஸ்ரேலிய மக்களால். உங்களுக்கு தெரியும், கடந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கு ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. அதாவது பலஸ்தீனத்தில், அதாவது காசாவில் பணைய கைதிகளாக ஹமாஸால் பிடித்து செல்லப்பட்டவர்களில் 50 பேர் தற்பொழுது எஞ்சி இருக்கலாம் என்றும், அவர்களில் 20 பேர் வரை தான் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நிலையில் அவர்களை எப்படியாவது இந்த போர் நிறுத்தத்தை மேற்கொண்டு மீட்டு தருமாறு அவர்கள் கடுமையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்திருந்தார்கள். இது இஸ்ரேலுக்கு ஒரு பிரஷர் ஒன்றை உள்ளிருந்தும் வழங்குவது போலத்தான் இருக்கிறது. ஸோ அதனால் தான் தற்பொழுது நட்டனியாக கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார். சில ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் சற்று அவர் தவித்து வருவதாகத்தான் தெரிகிறது. இருந்த போதும் இஸ்ரேல் அந்த படை நகர்வுகளை முன்னெடுத்து செல்கின்றது. காசா சிட்டியில் தற்பொழுதும் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முழு அளவிலான தாக்குதலை வெகு சீக்கிரம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்னர் இந்த சீஸ்ஃபயரை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஈஜிப்ட், கட்டார் உட்பட பெரும்பாலான நாடுகள் முயற்சித்து வருகின்றன. இதற்கு ஹமாஸ் பூரண ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. அதில் முக்கிய நிபந்தனையாக அந்த ஹாஸ்டேஜஸ், அதாவது பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களை சீஸ்ஃபயர் அமலுக்கு வந்தவுடன் வழங்கப் போவதாக ஹமாஸ் உறுதியளித்திருந்தது. ஸோ இது மேலும் பிரஷரை கொடுக்கும் நட்டனியாவுக்கு. ஏனென்றால் இஸ்ரேலிய மக்கள் இதை வரவேற்பார்கள். ஏனென்றால் ஹாஸ்டேஜை ரிலீஸ் பண்ணுவதுதான் அவர்களது பிரதான நோக்கம் அந்த ஆர்ப்பாட்டத்தின். ஸோ அவர்கள் இப்பொழுது போர் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒரு பக்கம் போர் நிறுத்தத்திற்கான ஆதரவு வரும் பொழுது மற்றைய தரப்பு போர் நிறுத்தத்திற்கான ஆதரவை வழங்காவிட்டால் இனி வரப்போகும் எந்த பிரச்சனையும் அந்த ஆதரவு வழங்காத தரப்பு தான் சமாளிக்க வேண்டி வரும். ஸோ அந்த ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணும் அளவுக்கு நட்டனியாகு இருப்பாரா என்றுதான் தெரியவில்லை. அவருக்கு இப்பொழுது நிறைய விதத்திலிருந்து ப்ரெஷர்ஸ் வந்து கொண்டிருக்கிறது.
ஸோ அவர் என்ன முயற்சி எடுக்க போறார் என்று தெரியவில்லை. பார்ப்போம். இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையில் இந்த போர் நிறுத்தத்தை பற்றிய கதைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேல் அரசாங்கத்துக்குள் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. நான் ஏற்கனவே இதை பற்றி கதைத்திருந்தேன். இந்த ப்ரொஜெக்ட் ஈவன் என்ற ஒன்று. இதை இஸ்ரேலிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் என்ன சொல்வது, கடுமையான ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ள ஒருவர். அவர் அந்த ப்ரொஜெக்ட் ஈவனை இப்பொழுது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிடம் சப்மிட் பண்ணி அதை அப்ரூவலும் வாங்கியிருப்பதாக தெரிவிக்கிறார். இந்த ப்ரொஜெக்ட் ஈவன் என்றால் என்னவென்றால், அந்த ஒக்கியூபைட் வெஸ்ட் பேங்கில் ஜெருசலத்திற்கு இடையிலான அந்த தொடர்பை துண்டித்து பலஸ்தீனம் என்ற ஒரு நாட்டையே இல்லாமலாக்குவது தான் அவரது அந்த ப்ரொஜெக்ட் ஈவனின் சாராம்சம். அதாவது இந்த பலஸ்தீனம் என்ற கனவை எப்படியாவது இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் அவர் மிக குறிக்கோள். இது இஸ்ரேலில் பெரும்பாலான கடும் வலதுசாரி சிந்தனை உள்ள மக்களிடமும் அரச தரப்பினரிடம் உள்ளது. அவர்கள் இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை ஏற்றுக்கொள்வார்கள் அல்ல. அவர்கள் என்ன சொல்லுது, இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அவர்கள் மீது வலிந்து திணிக்கப்பட்ட ஒன்று. இங்கு இஸ்ரேல் என்ற ஒரு நகரம் மட்டும்தான், நாடு, ஒரு ஸ்டேட் மட்டும்தான் உள்ளது. இங்கு பலஸ்தீனத்துக்கோ பலஸ்தீனியர்களுக்கோ பலஸ்தீனம் என்ற ஒன்று பேச்சுக்கே இடமில்லை என்ற நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஒரு சில பேர் என்று சொல்வதை விட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பீப்புள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரியான என்ன சொல்வது, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல என்ன சொல்வது, கொஞ்சம் குதூகலமாகத்தான் இருக்கும் இப்படியான இனவாதங்களை தூண்டுகின்ற விடயங்கள். ஸோ இந்த முயற்சியையும் இஸ்ரேல் கைவிடவில்லை போலத்தான் தெரிகிறது. நெட்டன்யாகு எந்த விதமான மறுப்புகளோ எதிர்ப்புகளோ இன்னும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை இதை பற்றி. ஆனால் சீஸ்ஃபயர் என்ற ஒரு கதையும் போய்கொண்டிருக்கிறது. 60,000 இராணுவத்தை குவிக்கும் முயற்சிகளை, காசா சிட்டியை நோக்கி குவிக்கும் முயற்சிகளையும் இஸ்ரேல் நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக இப்படி ஒரு திட்டமும் போய்கொண்டுதான் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு மேற்குலக நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. இது என்ன சொல்லுவது, அங்கே இருக்கும் பிரச்சனையை மேலும் தூண்டத்தான் செய்யுமே ஒழிய இது பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக வராது. 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்பது பெரும்பாலும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான். அந்த ஒஸ்லோ அக்கோர்ட்ஸ் நடந்த பின்னர் இதை என்ன சொல்வது, பெரும்பாலான நாடுகள், பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கு இஸ்ரேல் என்ற ஒரு ஸ்டேட்டும் பலஸ்தீன் என்ற ஒரு ஸ்டேட்டும் உள்ளது. இதை வைத்துக்கொண்டுதான் அந்த எல்லைகள் வரையறுக்கப்பட்டு அதற்கேற்றாற் போல நாடுகளை பிரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன். அதை தற்பொழுது இஸ்ரேல் குறிப்பாக நெட்டன்யாகு ஏற்றுக்கொள்வது போல் இல்லை. அதைத்தான் சொன்ன, இந்த பலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் G7 நாடுகளை தவிர பெரும்பாலான நாடுகள் கடந்த காலங்களில் வழங்கியிருந்தன. தற்பொழுது G7 நாடுகளும் அதற்கான அங்கீகாரத்தை வழங்குவதில் மும்முரமாக உள்ளது. உங்களுக்கு தெரியும், கனடா, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் தற்பொழுது செப்டம்பர் மாதமளவில் அந்த பலஸ்தீனத்திற்கான அங்கீகாரத்தை வழங்குவதில் மும்முரமாக உள்ளன. ஸோ இந்த ப்ரொஜெக்ட் ஈவன் என்ற ஒன்று இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட தொடங்கினால் அது மிகப்பெரிய அழிவை இப்பொழுது காசாவில் நடப்பதை போல வெஸ்ட் பேங்கிலும் நடத்தப்படக்கூடும் என்பதுதான் அனைவரது அச்சமாகவும் உள்ளது. ஸோ உடனடியாக இஸ்ரேல் இதை கைவிட வேண்டும் என்று சொல்லித்தான் பெரும்பாலான சமாதானத்தை விரும்பும் மற்றும் ஜனநாயகத்தை விரும்பும் உலக நாடுகள், அரசாங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் JD வான்ஸ் இன்றைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இந்த தகவல் என்ன சொல்லுவது என்றால், உக்ரைனை தூக்கி அப்படியே நடுவாற்றில் விட்டு செல்வது போன்ற ஒரு தகவல் தான். அதாவது கடந்த ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் மீட்டிங்கின் போது ட்ரம்ப் உறுதியளித்திருந்தார், அமெரிக்கா உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டிஸை வழங்கும் என்று. ஆனால் என்ன விதமான கேரண்டிஸ் என்று தெரிவிக்கவில்லை. ஸோ தற்பொழுது JD வான்ஸ் சொல்லியிருக்கிறார், இது ஒரு பேர்டன் என்று சொல்லி, இந்த பேர்டனை ஐரோப்பிய நாடுகள் தான் தாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த போலை தூக்கி அப்படியே ஐரோப்பிய நாடுகள் மேல் பாஸ் பண்ணி விட்டார் JD வான்ஸ் தற்பொழுது. ஆனால் அவரது கருத்து முக்கியமான கருத்து தான் இருந்த போதும் மெயின் கருத்து ட்ரம்பிடமிருந்து தான் வர வேண்டும். இப்படி அவர் கதைக்கிறார் என்றால் ஏதாவது அரசர் புரசலாக ஏதாவது உள்ளே கலந்துரையாடல்களோடு நடைபெற்றிருக்கலாம். இப்பொழுது உக்ரைனுக்கு ஒரு சப்போர்ட் செய்யும் போது அவர்களுக்குரிய செலவு, மற்றது ரஷ்ய அதிபர் கோபித்துக் கொள்வார் என்ற ஒரு பிரச்சனை. ஏனென்றால் ட்ரம்ப்பும் புட்டினும் மிக நெருக்கமாக உள்ளார்கள். ட்ரம்ப் தெரிவித்திருந்தார், புட்டின் இந்த டீலை சில நேரம் ஏற்றுக்கொள்ளாமலும் விடலாம் என்று கடந்த 2 நாட்கள் முன்னர் செலன்ஸ்கியுடனான சந்திப்பின் பின்னர் தெரிவித்திருந்தார். ஸோ தற்பொழுது என்ன சொல்லுவது, இது ஒரு என்னவென்றாலும் எப்போ வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்ற நிலையில் தான் தற்பொழுது உள்ளது. இருந்த போதும் உக்ரைன் கடுமையாக ஐரோப்பிய நாடுகளை நம்புகிறார் ட்ரம்பை விட. ஐரோப்பிய நாடும் கடுமையான ஒரு பேக்கப் ஒன்றை உக்ரைனுக்கு வழங்குகிறது. ஏனென்றால் அவர்கள் உக்ரைன் மீது இருக்கும் பாசம் என்று சொல்வதை விட ரஷ்யா ஐரோப்பாவின் ஆதிக்கத்தை கைப்பற்றிவிடும் என்ற ஒரு பயத்தினால்தான் ரஷ்யாவை எப்படியும் கையோங்க விடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காகத்தான்
எப்பொழுதும் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். உக்ரைனின் கையை ஓங்கச் செய்ய வைத்திருக்கிறார்கள். உக்ரைனை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு விரும்புகிறது இந்த ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும். ஸோ ட்ரம்புக்கு அது வடிவாக நன்றாக தெரியும். இப்படித்தான் இதுதான் பிரச்சனை என்று சொல்லி அவரும் என்ன சொல்லுவது? அவர்கள் இருவரும் சண்டை பிடித்துக் கொள்ளட்டும். நாங்கள் எங்களுக்கு என்னென்ன வசதிகள், என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்வோம் என்ற நிலையில் தான் அவரும் இருக்கிறார். ஸோ தற்பொழுது பார்ப்போம். ஆனால் இப்ப ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டிஸ் வழங்குவதற்கான என்னென்ன விடயங்களை வழங்குவது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் கம்மிங் டேஸ்ல வரப்போகுது என்று சொல்லி.